Hi everyone, this is Vivekanandan. ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்கஹாலுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் பார்க்க போகிறோம். என்சிஆர்டி புக்ஸில் 3 விதமான ப்ரிப்பரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஃப்ரம் அல்கீன், செகண்ட் ரிடக்ஷன் ப்ராசஸ் ஃப்ரம் கார்பனைல் காம்பவுண்ட்ல இருந்து நமக்கு வந்து எப்படி ஆல்கஹால் ஃபார்ம் ஆகுது பை ரிடக்ஷன் ப்ராசஸ். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் கிரிக்னாட் ரியேஜென்ட். ஸோ இந்த கிரிக்னாட் ரியேஜென்ட்டை யூஸ் பண்ணி நம்மளுக்கு எப்படி ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்ற 3 மெத்தட் ஒன் பை ஒன்னாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த டாபிக். ஸோ ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் ஆல்கஹால். ஸோ ஆல்கஹாலுடைய ப்ரிப்பரேஷன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஆல்கஹால் அப்படின்னும் போது நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் என்னன்னு தெரியும். ஸோ ஃபங்க்ஷனல் குரூப் வந்து OH அப்படின்றது நமக்கு தெரியும், OH குரூப். ஸோ ஃப்ரம் அல்கீன், அல்கீன்னாலே கார்பன் கார்பன் டபுள் பாண்ட், கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் அப்படின்றது அல்கீன். சரிங்களா? ஸோ அப்போ அல்கீனில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ அல்கின், ஸோ ஃபஸ்ட்டு குரூப் மெம்பரே பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் கார்பன் டபுள் பாண்டுன்னு சொல்லும் பொழுதே அது வந்து ஈத்தீன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? ஈத்தீன், ஈத்தீன் பார்த்தீங்க அப்படின்னா C2H4 அப்படின்றது தான் ஈத்தீன். C2H4 அப்படின்றது என்னது? ஈத்தீன். அப்போ ஈத்தீனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? கார்பன் கார்பன் டபுள் பாண்ட். அப்போ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஈத்தீன். ஓகேங்களா? அல்கீனில், அல்கீனுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒலிஃபின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஈத்தீன் வந்து ஒரு வாட்டர் மாலிகுல் கூட ஆட் பண்ணும் பொழுது அது வந்து புரோட்டனேஷன்ஸ், அசிடிக் மீடியமில் பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டனேட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 லோன் பேர் இருக்கும். இது புரோட்டனேட் ஆகி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூக்ளியோஃபைலாக பிஹேவ் ஆகி, சாரி எலக்ட்ரோஃபைலாக பிஹேவ் ஆகி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பாண்ட் ஃபார்மேஷன்ஸ் உருவாகும். ஓகேங்களா? ஜஸ்ட் அ மினிட். ஸோ இப்போ பை ஆசிட் கேட்டலிஸ்ட், கேட்டலிஸ்ட் ஹைட்ரேஷன், ஆசிட் கேட்டலிஸ்ட் ஹைட்ரேஷன். ஹைட்ரேஷன்னாலே வாட்டர் மாலிகுல், அடிஷன்ஸ் ஆஃப் வாட்டர் மாலிகுல் அப்படின்றது தான் ஹைட்ரேஷன் ப்ராசஸ். ஸோ அல்கீன் ரியாக்ட் வித் வாட்டர் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் அஸ் எ கேட்டலிஸ்ட் டு ஃபார்ம் ஆல்கஹால். நமக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகுது? ஆல்கஹால் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. ROH அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. இதுலேருந்து ஒரு அல்கீன்ல இருந்து ஆல்கஹால் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து அடிஷன்ஸ் ஆஃப் வாட்டர் மாலிகுல் இஸ் கால்ட் ஹைட்ரேஷன். நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹைட்ரேஷன் அப்படின்றது தான் என்ன அப்படின்னா வாட்டர் மாலிகுலை ஆட் பண்ணுறது அப்படின்றது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது வந்து ஈத்தீன், இது வந்து என்னது? ஈத்தீன். ஓகேங்களா? ஈத்தீன். ஸோ ஈத்தீன் வந்து வாட்டர் மாலிகுல் ஆட் ஆகி உங்களுக்கு ஆல்கஹால் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. இந்த மாலிகுல் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். இது பேர் என்னது? ப்ரோப்பீன். கார்பன் வந்து 3 குரூப்பு, 3 கார்பன் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ப்ரோப்பீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரோப்பீனை வந்து நம்ம என்ன மாற்றுறோம் அப்படின்னா ப்ரொப்பனால் அப்படின்னு மாற்றுறோம். இல்லை ப்ரொப்பனால், PROPANOL, ப்ரொப்பனால் அப்படின்றது. ஸோ ப்ரொப்பனாலை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். இல்லை ப்ரொப்பைல் ஆல்கஹால் அப்படின்றது. இது வந்து என்னது? ப்ரோப்பீன். ஸோ 1 ப்ரோப்பீன் அப்படின்றது. சரிங்களா? ஸோ ப்ரோப்பீனை வந்து நம்ம ப்ரொப்பனாலாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ என்ன மெத்தட் மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரேஷன் ப்ராசஸ். ஸோ இப்போ இங்கே ஃபஸ்ட்டு நமக்கு இது வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மெக்கானிசம்ஸ் தெரிஞ்சாதான் அது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நமக்கு தெரியும். ஸோ வந்து மெக்கானிசம் வந்து 3 ஸ்டெப்ஸு. எத்தனை ஸ்டெப்ஸு? 3 ஸ்டெப்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரேஷன், சாரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா புரோட்டனேஷன் ஸ்டெப். புரோட்டனேஷன் ஸ்டெப் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னதுங்க? புரோட்டனேஷன் ஸ்டெப். அப்போ புரோட்டனேஷன் அப்படின்னா H+ ஆட் ஆகும். ஓகேங்களா? செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஸ்டெப் 1, ஸ்டெப் 2. ஓகேங்களா? ஸ்டெப் 2ல் என்ன அப்படின்னா நியூக்ளியோஃபிலிக் அட்டாக். ஸோ நியூக்ளியோஃபிலிக் அட்டாக்.
ஸோ வந்து நியூக்ளியோஃபிலிக் வந்து என்ன பண்ணுது, அட்டாக் பண்ணுது. ஓகேங்களா. தேர்டு ஸ்டெப்பு என்ன அப்படின்னா டீப்ரோட்டனேஷன் ஸ்டெப். டீப்ரோட்டனேஷன் ஸ்டெப். ஸோ த டீப்ரோட்டனேஷன்னா ஹச் ப்ளஸ் வந்து என்ன ஆகும், ரிமூவ் ஆகும். இந்த 3 ஸ்டெப்பும் நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். அப்போ ஃபாலோ பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு ஆல்கஹால் அப்படின்றது கிடைக்கும். சரிங்களா. எப்படின்றத பார்க்கலாமா. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு கான்செப்ட் நமக்கு தெரியணும். என்ன அப்படின்னா, இன் கேஸ் ஆஃப் அன்சிமெட்ரிக்கல் அல்கீன் த அடிஷன் ரியாக்ஷன்ஸ் டேக் பிளேஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் மார்கோனிகவ் ரூல். முதல்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதில் சிமெட்ரிக்கல் என்ன, அன்சிமெட்ரிக்கல்னா என்ன மீனிங் அப்படின்னா, சிமெட்ரிக்கலாக இருந்தால் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், எல்லாமே வந்து போத் சைட்ஸ், இந்த சைட்லேயும் CH2 இருக்குது, இந்த சைட்லேயும் என்ன இருக்குது, CH2 இருக்குது. அப்போ வந்து அது என்னது, சிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே இந்த சைடில் பாருங்கள், இப்போ இந்த மாலிகுல் வந்து CH3, இப்போ இது பார்த்தீங்கன்னா CH3 CH டபுள் பாண்ட் CH2, அப்போ இது என்னது, அன்சிமெட்ரிக்கல். ஸோ அன்சிமெட்ரிக்கலாக இருந்தால் அங்கே நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா மார்கோனிகவ் ரூல் ஃபாலோ பண்ணணும். மார்கோனிகவ் ரூல்னா என்ன, அடுத்தது தெரிஞ்சுக்கணும். மார்கோனிகவ் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த கார்பன் கார்பன் டபுள் பாண்டில் கார்பன் பக்கத்தில் ஹைட்ரஜன் கம்மியாக இருக்கோ அங்கே வந்து என்ன பண்ணோம், நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் நடக்கும், அங்கே வந்து OH குரூப் வந்து போய் சேரும் அப்படின்றது தான் மார்கோனிகவ் ரூல் சொல்லுது. எப்படின்னு நம்ம பார்க்கலாங்களா. சரியா. ஸோ மெக்கானிசம் பாருங்க, மெக்கானிசம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து புரோட்டனேஷன் ஸ்டெப், புரோட்டனேஷன்ஸ் ஆஃப் அல்கீன். ஏற்கனவே சொன்னேன் புரோட்டனேஷன்ஸ் ஆஃப் அல்கீன் அப்படின்றது. ஸோ அல்கீன் வந்து புரோட்டனேஷன் ஆகி என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா கார்போகேட்டியான் பை எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக். ஸோ அப்போ அந்த எலக்ட்ரோஃபைல் யார் அப்படின்னா இந்த ஹைட்ரோனியம் அயான். இது பேர் என்னங்க, ஹைட்ரோனியம் அயான். என்ன, ஹைட்ரோனியம் அயான். ஸோ ஹைட்ரோனியம் அயான் அப்படின்னா, ஹைட்ரோனியம் IUM அப்படின்னு சொன்னாலே அது பாசிட்டிவ் சார்ஜை குறிக்கும். இந்த ஹைட்ரோனியம் அயன் தான் வந்து எலக்ட்ரோஃபைல். ஸோ எலக்ட்ரோஃபைல் அட்டாக் இதில் கார்போகேட்டியான் ஃபார்ம் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அல்கீனில் போய் எலக்ட்ரோஃபைல் வந்து இருக்கும். சரிங்களா. ஸோ புரோட்டனேஷன்ஸ் ஆஃப் அல்கீன்ஸ் டு ஃபார்ம் கார்போகேட்டியான். அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த H ப்ளஸ்ஸை எடுத்துது. ஃபஸ்ட்டு வந்து இந்த லோன் பேர், 2 லோன் பேர் இருக்கும், இந்த H ப்ளஸ்ஸை எடுத்துக்கும். அப்போ H3O+ அப்படின்றது ஃபார்ம் ஆகுது, H3O+. அப்போ H3O+ உடைய ஸ்ட்ரக்சர் இதான் இல்லைங்களா. இப்போ ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோன் பேர் வந்து இதை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு H ப்ளஸ்ஸை எடுத்ததுனால இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடுது. ஸோ அப்போ இதோடைய ஸ்ட்ரக்சர் இப்படி வச்சுருக்கோம். இப்போ வந்து இது என்ன பண்ணுது, இந்த H ப்ளஸ்ஸை எடுத்துக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகிடும் அப்படின்னா கார்பனுக்கு வந்து இந்த ஹைட்ரஜன் இங்கே வந்துடுது. அப்போ இங்கே என்ன ஆகிடும், இந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்றது வந்துடுது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, புரோட்டனேஷன் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்பு பாருங்க. செகண்ட் ஸ்டெப் என்னது, நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் ஆஃப் வாட்டர் ஆன் கார்போகேட்டியான். ஸோ கார்போகேட்டியான் அப்படின்றது ஒரு கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தா அது வந்து கார்போகேட்டியான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுதான் என்னதுங்க, கார்போகேட்டியான் இல்லைங்களா. இதுதான் என்னது, கார்போகேட்டியான். ஸோ இதில் வந்து நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா இந்த நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் வந்து நடக்குது. அப்போ வாட்டர் மாலிகுல் இங்கே வந்து என்ன ஆகிடும், ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ ஃபார்ம் ஆனவுடனே லாஸ்ட் ஸ்டெப்பு என்ன அப்படின்னா டீப்ரோட்டனேஷன் ஸ்டெப். ஸோ டீப்ரோட்டனேஷன் ஸ்டெப்பு என்ன நடக்கும், புரோட்டான் H+ வந்து எலிமினேட் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து என்ன நடக்கும், இந்த வாட்டர் மாலிகுல் வந்து அகெயின்ஸ்ட் இந்த H+ஐ எடுத்துக்கிட்டு இந்த பாண்டு ஹெட்ரோலிட்டிக்கலாக உடஞ்சிடுது. அப்போ இங்கே என்ன ஆகிடும், லோன் பேர் அப்படின்றது 2 ஃபார்ம் ஆகிடும். அப்போ இந்த மாலிகுல் பேர் என்ன, CH3 CH2OH. அப்போ இது வந்து எத்தில் ஆல்கஹால், CH3 CH2OH. ஓகேங்களா. இது பேர் என்ன, எத்தில் ஆல்கஹால் இல்லை எத்தனால் அப்படின்னு சொல்லுவோம். எத்தனால் இல்லை எத்தில் ஆல்கஹால். ஓகேவா. ஸோ
What are the 3 steps? First step is a protonation step, second step is a nucleophilic attack, third step is a deprotonation step. ஓகேவா? இந்த 3 ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணி தான் என்னது உங்களுக்கு ஆல்கஹால் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. இந்த ரூல் தான் என்ன ரூல் அப்படின்னா மார்கோனிகாவ் ரூல். என்ன ரூலு? மார்கோனிகாவ் ரூல். இதுக்கு அகெயின்ஸ்டா இருந்துச்சு அப்படின்னா ஆன்டி மார்கோனிகாவ் ரூல். எந்த மார்கோனிகாவ் ரூல் என்ன சொல்லுது? எந்த கார்பன்ல ஹைட்ரஜன் கம்மியா இருக்கோ அந்த கார்பன்ல நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? அப்படின்னா OH குரூப் போய் அட்டாக் ஆகும் அப்படின்றது தான் மார்கோனிகாவ் ரூல். அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா CH2 ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல ஹைட்ரஜன் வந்து இந்த கார்பனில் ஹைட்ரஜன் கம்மியாக இருக்குது. அப்போ OH மைனஸ் வந்து எங்கே போய் பாண்ட் ஃபார்மேஷன் ஆகும்? இங்கே போயிட்டு பாண்ட் ஃபார்மேஷன் ஆகுது. இந்த இடத்துல ஹைட்ரஜன் வந்து சேர்ந்துடும். அப்போ CH3 CHOH ஓகேங்களா? CH3 அப்படின்னு ஃபார்ம் ஆகும்.